பிரச்சனைகள் நமக்கு வரும் பிரச்சனைகள் நம்மை செதுக்க வருவதாக நினைத்து கொள்ளலாம். அந்த பிரச்சனையை தைரியமாக எதிர்கொள்ளலாம். பிரச்சனைகளில் சிதைந்து போகாமல் இருந்து விடலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, நீ போராடின விஷயம் ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது. நாளையே அதிசய அற்புதம் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. நாளையே. ஆம் என் பிள்ளையே, உனக்கு ஒரு நல்ல காரியத்தை நடத்தித்தர நான் முடிவு எடுத்துவிட்டேன். நீ மனதில் நினைத்த காரியத்தை நடத்தித்தர நான் முடிவு எடுத்துவிட்டேன் என் பிள்ளையே. இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை விடியலில் சந்தோஷத்தை முழுவதுமாக அனுபவிப்பாய். ஆம் என் பிரியமே, சந்தோஷத்தை முழுவதுமாக அனுபவிப்பாய். உன் சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததே இல்லை எப்பொழுதுமே என் பிரியமே. உனது நேற்றைய தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்தால் மட்டுமே வெற்றியை நோக்கி பயணம் செல்கையில் வரும் தடைகளை உன்னால் உடைத்து எறிய முடியும். ஆம் என் பிரியமே, உன்னுடைய தோல்விக்கான காரணங்களை கண்டுபிடி. அப்பொழுதுதான் உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணம் நிச்சயமாக வெற்றிகரமாக அமையும். உன்னுடைய முதல் முயற்சி தோல்வி என்றால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வியையே மிக சுலபமாக வென்றுவிடலாம் வெற்றியால். ஆம் என் பிள்ளையே, மீண்டும் மீண்டும் முயற்சியை கைவிடாமல் செய்து கொண்டே இரு. சந்தேகத்தை எப்பொழுதுமே எரித்துவிடு. நம்பிக்கையை எப்பொழுதுமே விதைத்துவிடு. மகிழ்ச்சி என்பது தானாகவே மலரும். ஆம் என் பிரியமே, பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் கூட தரையில் இருக்கவும் கற்றுக்கொள் என் பிள்ளையே. சிறகுகளை இழந்தாலும் கூட எப்பொழுதுமே நீ வருத்தப்படவே மாட்டாய். எப்பொழுதுமே வாழ்நாளில் வருத்தமே படமாட்டாய் என் பிள்ளையே. அடுத்தவரோடு எப்பொழுதும் உன்னை ஒப்பிட்டு நீயே தரம் தாழ்த்தி கொள்ளாதே. ஏனென்றால் மற்றவர்களுக்கு அவரவர்க்கென்று தனிப்பட்ட திறமைகள் இருக்கத்தான் செய்கிறது. அதே போல் என்னுடைய பொக்கிஷத்திற்கும் தனியாக ஒரு திறமை இருக்கத்தான் செய்கிறது. குறி தவறினாலும் கூட உன்னுடைய முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு வீர நடை போட்டுக்கொண்டே இரு. வெற்றியோடு நிச்சயமாக பிரம்மாண்ட வாழ்வை சந்தோஷமாக வாழ்வாய். கவலைப்படாதே, எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் மாறும். மாறுவதுதான் மாற்றம். ஆம் என் பிள்ளையே, எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் மாறும். தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. ஓட்டத்தை மட்டும் எப்பொழுதும் நிறுத்திவிடாதே. நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்பொழுதும் ரோஜாதான் கண்ணில் படும் என் பிள்ளையே. அதனுடைய முட்கள் கண்டிப்பாக கண்களுக்கு தெரியவே தெரியாது. ஆசையே இல்லாத முயற்சியால் பயனே இல்லை என் பிள்ளையே. அதே போல முயற்சியே இல்லாத ஆசையால் எந்த பயனுமே இல்லை. எனவே முயற்சித்து கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் வெற்றி உன்னை வந்து தழுவும் என்ற நம்பிக்கையோடு எப்பொழுதும் சலித்து கொள்ளாதே. சலித்து கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பை பார்க்கிறான். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தியும் கொள்கிறான். நீ என்னுடைய பொக்கிஷம். உனக்கு வரும் வாய்ப்பை மிக சரியாக கண்டுபிடி. அந்த வாய்ப்பை அப்பொழுதே பயன்படுத்த கற்றுக்கொள். உனக்கான ஒரு கதவு நிச்சயமாக திறக்கும். உனக்கான கதவு திறக்கும் வரை தட்டிக்கொண்டே இரு. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உனக்கான கதவு மிக பிரகாசமாகவே உனக்கு திறக்கப்படும். சுறுசுறுப்போடு எல்லாவற்றையும் செய்பவனுக்கு எல்லா கதவுகளும் எப்பொழுதும் திறந்தேதான் இருக்கும் என் பிள்ளையே. ஆம் என் குழந்தையே, எப்பொழுதும் திறந்தேதான் இருக்கும். கீழே விழாமல் இருப்பதில் பெருமையே கிடையாது. விழுந்த பொழுதெல்லாம் எழுந்திருப்பது மிக மிக பெருமையான விஷயம் என் பிள்ளையே.
எனவே தாழ்வாக நினைப்பவர்களை எப்பொழுதும் நீ மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தாழ்வாக நினைத்தவர்களே உன்னை பிரம்மாண்டமாக பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்வை மாற்றுவதே நீ அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். ஆம் என் பிரியமே, எனவே நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக ஒரு நாள் உன்னிடம் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இரு. ஒருவரை குறை கூறுவதற்கு முன்பாக ஒருமுறை அவர்களுடைய சூழ்நிலையில் நீ இருந்தால் என்ன செய்வாய் என்று யோசித்துப்பார். அப்பொழுது யாரையுமே உன்னால் குறை சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. உன்னுடைய வாழ்வை மகிழ்வாக வாழ்வ உனக்கான 2 வழிகள் என்ன தெரியுமா என் பிரியமே? அன்பாக இருக்க கற்றுக்கொள், அன்பானவர்களோடு இருக்க கற்றுக்கொள். இப்படி நீ இருந்தால் உன் வாழ்வு எப்பொழுதுமே மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பிரகாசமாகவே இருக்கும். உன்னை படைத்த இறைவன் யாருக்கு எதை விதித்துள்ளான் என்பது படைத்த இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. எல்லாம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆயுளின் பெருமை ஆண்டுகளில் இல்லை என் பிரியமே, நீ வாழும் முறையில்தான் இருக்கிறது உன்னுடைய வாழ்நாளின் பெருமை. எனவே எப்படி வாழ்கிறாய் என்பதை சிந்தித்து கொண்டே இரு, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உனக்கான வெற்றி ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சேரும்படி உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு மட்டும் எப்பொழுதும் கஷ்டகாலம் இருந்து கொண்டே இருக்கிறதே என்று நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே என் பிள்ளையே. உன்னை சுற்றிப்பார், சுற்றிப்பார். ஒவ்வொரு இதயமும் கடலளவு கஷ்டத்தை சுமந்து கொண்டுதான் வாழ்வை முன்னோக்கி நகர்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனக்கு மட்டும்தான் கஷ்டம் என்று எப்பொழுதும் சொல்லாதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கஷ்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கடலளவல்ல, மலையளவல்ல, கடுகளவாவது கஷ்டம் அனைவரிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. முடிவு தெரியாத உன் வாழ்வில் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன் வாழ்வை மாற்றிக்கொண்டே இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொண்டு முடிவு எடு, தீர்க்கமாக எடு. முடிவு எடுப்பதற்கு முன் 1000 முறை சிந்தனை செய். ஆனால் முடிவு எடுத்த பிறகு ஒரு நொடி கூட சிந்திக்காதே, உடனே அதை செய்து முடித்துவிடு. ஒருவர் செய்யும் செயலை பாராட்ட முன்வராத உனக்கு அதே அவர் செய்யும் குறைகளை கூற மட்டும் ஏன் மனது தைரியமாக எதிர்கொள்கிறது? அவர்கள் செய்யும் நல்லதை எடுத்து கூற முடியாத யாருக்குமே அவர்கள் செய்யும் குறைகளை, அவர்கள் காட்டும் குறைகளை சொல்ல தகுதியே இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே நீ பயப்படாமல் இரு. உனக்கு ஏற்படும் மாற்றத்தை பார்த்து நீயே அதிசயிக்கும் வண்ணம் நான் மாற்றத்தை நிகழ்த்தியே தீருவேன். உனக்கு யாருமே இல்லை, உனக்கு யாருமே துணையாக இல்லை, உன்னை வழிநடத்த யாருமே இல்லை என்று சொல்பவர்களுக்கு முன்னால் தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி சொல் குழந்தையே, எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்று. தன்னம்பிக்கையாக இரு. முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் உன் வாழ்வில் விடியல் வந்தே தீரும். நம்பிக்கை இல்லாத இடத்தில் ஒரு பொழுதும் அன்பு என்பது இருக்கவே இருக்காது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் குழந்தையே. மனம் குழப்பமாக இருக்கும் சமயத்தில் மௌனமாக இருந்துவிடு. எந்த ஒரு முடிவையும் எடுக்க நினைக்காதே. அதேபோல் மனம் கஷ்டமாக இருக்கும் சமயத்தில் தைரியமாக இருந்துவிடு. உனக்கு துணையாக உன் தந்தையாகிய உன் சாயி எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மறந்தும் விடாதே. ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலும் ஒரு நல்ல பாடத்தை நீ கற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய். அதுவே உன்னை உன் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும். உன்னுடைய குறைகளை மறந்தும் கூட மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள நினைக்காதே. தந்தை நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக மற்றவர்களிடம் போய் அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? நீ கேட்டதெல்லாம் கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் குழந்தையே. என்னிடம் வா. உன் மனதில் உள்ள குறைகளையெல்லாம் என்னிடம் சொல்லிவிடு. உன் பிரச்சனைகளையெல்லாம் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. நீ கேட்காமலேயே அள்ளி அள்ளி கொடுக்கும் உன் சாயிநாதர், நீ கேட்ட பிறகும் உனக்கு கொடுக்காமல் நான் அமைதியாக இருந்து விடுவேனா? என் பொக்கிஷமான கண்மணிக்கு என்ன தேவை, என்ன வழங்க வேண்டும் என்பதை சிந்தித்து சிந்தித்து செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன்.
என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது குழந்தையே. நான் இருக்கிறேன், அச்சமே வேண்டாம். இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நல்லது மட்டுமே எப்பொழுதும் நினைத்து கொண்டே இரு. நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் உன் வாழ்வில். நமக்கு சாதிக்க வேண்டும் என்ற ஆசையே மேலோங்கி இருக்கிறது. ஆனால் இறைவனுக்கோ நம்மை சோதித்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையே மேலோங்கி இருக்கிறது என்று நீ நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு. அது தவறான எண்ணம் கூட. சாதிக்க மிக முக்கியமான தேவை தன்னம்பிக்கைதான். அந்த தன்னம்பிக்கையை ஒரு பொழுதும் இழந்து விடாதே என் பிள்ளையே. நிம்மதியான வாழ்க்கைக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய ஏக்கத்திற்கு, உன் கண்ணீருக்கு பதிலாக உன் சாயப்பா உனக்கு அனைத்து மாற்றங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்க தயாராகி இருக்கிறேன். அந்த வேலைதான் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய போராட்ட காலமெல்லாம் முடியும் தருவாயில் இருக்கிறது. இனி உன் வாழ்வில் சந்தோஷத்தை மட்டுமே நீ காணப்போகிறாய். அதற்கான வேலையும் முடிந்துவிட்டது. நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து மீண்டு வரப்போகிறாய். அதற்கான இறுதிக்கட்ட வேலையில்தான் நான் இருக்கிறேன். உன் சாயப்பா உனக்காகவே யோசித்து யோசித்து அனைத்தையும் செய்து கொண்டே இருக்கிறேன். எதுவும் தவறாக நிகழாது. என்னை மீறி எதுவும் தவறாக உன்னை நெருங்கவும் முடியாது. நம்பிக்கையோடு இரு. உன்மேல் நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா மேல் முழு நம்பிக்கையாக இரு. நீ நினைத்தது போல், நீ ஆசைப்பட்டது போல், நீ விரும்பியது போல் உன் வாழ்க்கை எல்லாமே சுகமாகவே முடியும். சோகம் வந்துவிட்டாலோ, வேதனை வந்துவிட்டாலோ, பிரச்சனை வந்துவிட்டாலோ என்னை நினைத்துப்பார். எல்லாம் உனக்கு சுபமாகவே முடியும். அப்பா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்காக அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது குழந்தையே. இனி நமக்கு எதுவுமே நடக்காது என்று முடங்கி விடாதே. கிடைக்காது என்று நீயே முடிவெடுத்தும் விடாதே. உன்னை நம்பு, உன்னை மட்டுமே நம்பு. உன்னால் அனைத்துமே முடியும். உனக்காக நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் வாழ்விற்கான அனைத்து மாற்றங்களையும் நான் ஏற்படுத்தப் போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்து வருந்திய காரியத்தை மிக சிறப்பாகவே நடத்தி முடிக்கப் போகிறேன். எல்லார் போலையும் உன்னையும் நான் சரிசமமாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறேன். உனக்கு கேட்பதையெல்லாம் கொடுத்து, உனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வழங்கி, உன்னை சிம்மாசனத்தில் கம்பீரமாக உட்கார வைக்கப் போகிறேன் என் பிள்ளையை. அனைத்து பிரச்சனைகளையும் எப்பொழுதுமே உன் தலையில் வைத்துக்கொண்டு சுமந்து கொண்டே சென்று கொண்டிருந்தால் அதற்கு காரணம் நீதான். உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்கள் அல்ல அதற்கு காரணம். நீதான் தேவையில்லாததையெல்லாம் உன் தலையில் சுமத்தி கொண்டு நான் பிரச்சனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சோகங்கள் முடிவதே இல்லை, எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்புவதால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? உன் வீட்டிலும் உன் வாழ்க்கையிலும் நடக்கும் பிரச்சனைகள், அனைத்து பிரச்சனைகளையும் உன் தலையில் சுமத்தி வைத்துக்கொண்டு உன் வேலையையும் நீ சரிவர செய்யாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மனக்குழப்பங்களோடு வைத்துக்கொண்டு நான் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று உன் வேலையை கூட செய்யாமல் இருப்பதால் நீயே உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மன வேதனைப்பட வைக்கிறாய். உன்னுடைய அன்றாட வேலைகளை கூட நீ செய்ய முடியாமல் போனால் அதற்கு காரணம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல, உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்களும் அல்ல, நீயேதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். என் குழந்தையே, நீ அழும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் என் மனம் துடிக்கின்ற துடிப்பு வேறு யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டுமே தெரியும். பொறுமையோடு காத்திரு கண்மணி. உன் காதில் நல்ல செய்தி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் கூடி வரும் நேரம் பார்த்து நீ நான் கஷ்டங்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். முதலில் புலம்புவதை நிறுத்திவிடு. வரப்போவதை நினைத்து எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்து பழகு. வருவதை நினைத்து பயப்படாதே.
முடிந்ததை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதை அனுபவித்துக்கொள். உன் வாழ்வில் கூடிய விரைவில் ஒரு நல்ல திருப்பம் வந்தே தீரும். அனைவருக்குமே அற்புதமும் அதிசயம் நடக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் சில காலமும் சில நேரமும் எடுக்கத்தான் செய்யும். அதுவரைக்கும் நீ பொறுமையாக இருக்கிறாயா என்பதுதான் நான் உனக்கு வைக்கும் சோதனை, உனக்கு வைக்கும் மிக பெரிய பயிற்சி. நீ என்னை இறைவனாக நினைத்தாலும் சரி, கடவுளாக நினைத்தாலும் சரி, உன் அப்பாவாக நினைத்தாலும் சரி, உன் தாயாக நினைத்தாலும் சரி, நான் உன்னை எப்பொழுதும் என்னை மட்டுமே சிந்தித்து கொண்டிரு, என்னை மட்டுமே பூஜித்து கொண்டிரு என்று எப்பொழுதும் சொன்னதே இல்லை. அதற்கு மாறாக நீ என்மேல் எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாயோ அதற்கா பல மடங்கு மேலாக நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் மன வேதனைகள் அனைத்துமே விரைவில் உன் மனதை விட்டு நீங்கிவிடும், மறைந்தும் விடும். நீ நினைக்கும் அனைத்துமே நிறைவேறிவிடும். மனசஞ்சலம் கொள்ளாதே என் பிள்ளையே. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக, பக்கபலமாக. நமக்காக யாருமே இல்லை என்று கவலைப்பட்டதெல்லாம் போதும். நான் இருக்கிறேன், எப்பொழுதும் சாயப்பா இருப்பார் என்ற மன நிம்மதியோடு நகர்ந்து கொண்டே இரு உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும். ஏனென்றால் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் முழுமையாக இருக்கிறது. சில சமயம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்று யோசிக்க வேண்டுமே தவிர, என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது, நான் சோகத்திலேயே இருக்கிறேன், பிரச்சனைகள் மட்டுமே என் வாழ்க்கையில் வருகிறது என்று யோசித்து கொண்டு இருக்காதே. யாராவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு எப்படி உதவி செய்யலாம் என்பதை நான் யோசித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் விழிகள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது எப்பொழுதுமே. கவலைப்படாதே என் பிள்ளையே. ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவோ வந்து உனக்கு கொடுக்க வேண்டியதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நான் உன்னை பார்த்து விட்டேன். முழுமையுமாக என்னுடைய பார்வை உன் மீது விழுந்து விட்டது. இனி என் ஆசி உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். என்மேல் முழுவதுமாக நம்பிக்கை வை. நான் இருக்கிறேன் பிள்ளையே. எப்பொழுதுமே சில காரணங்கள் உன்னை மகிழ்விப்பதாகவே இருக்காது. நீ எதை இல்லை என்று நினைக்கிறாயோ அதுதான் ஒரு காரணமாக உன் கண்முன்னே வந்து நிற்கும். இது சாதாரணமானவர்களுக்கு புரியவே புரியாது. அனுபவப்பட்டவர்களுக்கு மட்டுமே இது புரியும். அப்பா சொல்வதின் சூட்சமும் புரியும். குழந்தையே, உன் வீட்டில் பல நாட்களாக இருந்த துன்பமும் கஷ்டமும் இனி மகிழ்ச்சியாக மாறும். என் பிள்ளைக்காக ஒரு நல்ல நாளை பார்த்து வைத்திருக்கிறேன். நிச்சயமாக அந்த நாளில் உன்னுடைய எல்லா எண்ணங்களும் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே உனக்கு வேண்டாம். ஒரு விஷயம் உன் வாழ்வில் நடந்தால் அந்த விஷயம் எதற்காக நடக்கிறது, யார் செய்திருப்பார்கள் என்று யோசிப்பதை விட அது அதனுடைய இயல்பு என்று விட்டுவிட்டு உன் கடமையை நீ செய்து கொண்டே இரு. குழந்தையே, நான் உனக்கு கொடுக்க நினைப்பது நீ நினைப்பதற்கு மேலாக, ஒரு படி மேலாகவே இருக்கும். நான் எப்பொழுதும் என் பிரியமான கண்மணியின் முகத்தை, சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க ஆசைப்படுகிறேன். நீ முகத்தை சந்தோஷமாக வைத்துக்கொள். உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். தானாகவே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன் முகத்தில் வந்து குடிக்கொள்ளும். கவலைப்படாதே பிள்ளையே. உன் சாயிருக்க பயமேன்? கலங்காமல் மகிழ்ச்சியாக இரு. அவரவர் செய்த வினைகளுக்கு ஏற்றவாறே நன்மையும் தீமையும் அவர்களை வந்து சேரும். எது நமக்கு நடந்தாலும், எது நமக்கு கிடைத்தாலும் அதை பொறுத்து கொண்டு சமாளித்து கொண்டு வெற்றியடைவதே வாழ்க்கையின் ரகசியம். அதை விட்டுவிட்டு நமக்கு இப்படி வந்துவிட்டதே, நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று புலம்புவதால் எந்த ஒரு பயனும் இல்லை என் குழந்தையே. இப்படி புலம்பிக் கொண்டே இருந்தால் உன் உடல் நிலைதான் பாதிக்கும். உன் மனநிலை அதைவிட மோசமாக பாதிப்படையும். உன் கவலைகளை எல்லாம் தூர எறிந்துவிடு. உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது என்பதை மனதார நம்பு.
உனக்கு நான் அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பது ஒன்றைத்தான். எப்பொழுதுமே வாழ்க்கையில் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே. இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக எப்படி வாழலாம் என்பதை சிந்திக்க கற்றுக்கொள். உலகில் எல்லாருக்குமே செல்வம், அதிகாரம் அனைத்தும் ஒரு சேர கிடைத்துவிட்டால் இந்த உலகமே அதிகாரப் போட்டிகளால் சூழ்ந்துவிடும். என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். மகிழ்ச்சியான பாதையில்தான் என் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. நான் நிச்சயமாக வெற்றியடைவேன். எனக்கு துணையாக என் அப்பா இருப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை எப்பொழுதும் உன் மனதிற்கும் உனக்கும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்வும் சுபிக்ஷமாகவே இருக்கும். அப்பொழுதுதான் உன்னுடைய துயரங்களையெல்லாம் மன வலிமையோடு உன்னால் எதிர்கொள்ள முடியும். எது நடந்தாலும் வருத்தப்படாதே, கண்ணீரை வீணாக்காதே. அது மட்டுமல்லாமல் உனக்கு வரும் தோல்விகளைக் கண்டு துவண்டு போய்விடாதே. வாழ்க்கையே போய்விடுமென சூழல் வந்தாலும் உன் வாழ்க்கையையும் உன் விதியையும் மாற்றியமைக்க உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கு புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? நமக்கு வந்திருக்கும் துன்பம் மிக பெரியது, மலையென வந்திருக்கிறது என்று நினைத்து உனக்கு வந்து கொண்டிருக்கும் இன்பத்தை தொலைத்து விடாதே என் குழந்தையே. உனக்கான வாழ்க்கையும் அதற்கு ஏற்றாற்போலான காலங்களும் நிரம்பி இருக்கிறது. அந்த காலத்தை உனக்கு ஏற்றாற்போல் உனக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்வதே உன் வாழ்க்கை நீ வெற்றியடைவதற்கான இரகசியமாக இருக்க வேண்டும். உன்னுடைய இந்த நிலை உன் சாயப்பாவிற்கு எப்படி தெரியாமல் போகும்? உன்னை எப்படி நான் புரிந்து கொள்ளாமல் இருப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன்னோடு எப்பொழுதுமே நான் இருப்பேன். என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. புலம்பியது எல்லாம் போதும். உன் புலம்பல் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. நிம்மதியால் உன் மனதை நிரப்பப் போகிறேன் உன் சாயப்பா. உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகள், சோதனைகள், துன்பங்கள் அனைத்தையும் சரி செய்ய உன் சாயப்பா இதோ உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன். உன்னுடைய மிகப்பெரிய கோரிக்கை நிறைவேறப் போகிறது. உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழப்போகிறது. எனவே கலங்காமல் இரு. உனக்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்த, உன் வாழ்க்கையை வெற்றியடைவ செய்ய நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு நீ பயப்படுகிறாய்? யோகத்தை உன் வாழ்க்கையில் திருப்பிவிடப் போகிறேன் உன் சாயிநாதர். உன்னுடைய நம்பிக்கை தளரும் விதமான பல செய்திகளும் உன் காதில் வந்தால் நம்பிக்கையோடு இரு. தைரியத்தை இழந்து விடாதே. எதற்குமே பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போல சூழ்நிலைகள் கூட தோன்றும். எதை கண்டும் அஞ்சாதே. உன்னை காக்க எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. உனக்கான தைரியமும் நிம்மதியும் தானாகவே உன் மனதில் வந்து சூழ்ந்து கொள்ளும். உன்னுடைய துயரம் சந்தோஷமாக மாறும் என் குழந்தையே. உன் கஷ்டகாலமெல்லாம் இஷ்டகாலமாக மாற்றியமைக்கும் வேலையை தான் உன் சாயிநாதர் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே பயப்படாதே.